ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயிர் மீன் கருவாடு எப்படி செய்கிறதுன்னு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப 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 டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கருவாடுலேயே வந்து மற்ற கருவாடை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு அயிர் மீன் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதே சமயத்தில் மண் வந்து நிறைய இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கோங்க. கழுவுனீங்க அப்படின்னா இது மாதிரி தான் கழுவணும். இது மாதிரி வந்து ஒரு 5லேருந்து 6 தடவைக்கு மேலே கழுவுனா மண் வந்துகிட்டே இருக்கும். நான் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ இது கழுவுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கழுவலை அப்படின்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி நிற மண்ணாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ கழுவி காமிக்கிற மாதிரி அப்படியே தண்ணியிலேருந்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கழுவுங்க. அப்போ தான் நல்லா மண் போகும். ஓகே, ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே இது கருவேப்பிலை சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் இறங்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து கருவாடுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கு இவ்வளோ அவ்வளோ அப்படின்ற அளவுகள்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா இன்னும் நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் கருவாடுக்கு வந்து ஒரு 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு வெங்காயம் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். ஸோ கருவாடை பொறுத்த வரைக்கும் கரம் மசாலா அது மாதிரி வேறு எந்த மசாலா சேர்த்தோம் அப்படின்னாலும் டேஸ்ட் அப்படியே மாறிடும். டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அதனால் இது கூட வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கருவாடில் வந்து ரொம்பலாம் உப்பு அதிகம் இருக்காது. சாதாரண கருவாடில் உப்பு அதிகமாக இருக்கும்னா கம்மியாக சேர்ப்போம். பட் இதில் வந்து அதிகமாக உப்பு இருக்காது. ஏன்னா இன்னொன்று நல்ல கழுவிடும் இல்லையா? ஸோ அதனால் அதிக உப்பு இருக்காது. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. ஸோ இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, கழுவி வச்சுருக்கோம்ல இந்த கருவாடு, இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன தான் எண்ணெயில் வதக்கினாலும் அது பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து எண்ணெயில் வேக வைக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும், சாஃப்டாக வெந்துடும். ஸோ அதனால் வந்து நல்லா மசாலாலாம் ஒன்று செய்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவாக இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே, கருவாடை வந்து நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1/4 டம்ளருக்கு குறைவாக தான் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சதசதன்னு ஆகிடும். ஸோ வெந்தது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் 1/4 டம்ளருக்கு குறைவாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சாலும் சரி, இல்லை அப்படியே வேக விட்டாலும் சரி. ஸோ இப்போ இது கொஞ்ச நேரம் இது வேகட்டும். ஒரு தட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா தீயை குறைச்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் தீஞ்சு போகாது. இதுவே லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இடையில கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்புறம் பார்க்குறோம். லேசாக பாருங்கள் இதுவே பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் லைட்டாக பெரட்டி விட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டு நம்ம அப்படியே இறக்கிற வேண்டியதான். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே கொஞ்சம் பத்தாத போல் தான் தெரிஞ்சது. கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட்டு பரிமாறிட வேண்டியது தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை திரும்ப ஒரு தடவை பெரட்டி விட்டு வேணும் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் மேலால் ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா போதும்னா இதோட விட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வேறு ஒரு தட்டில் பரிமாறிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வாசனையான அவ்வளோ டேஸ்டியான ஒரு அயர மீன் கருவாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அயல மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா மீனாக கிடைக்கிறது நமக்கு ரொம்ப ரேராக இருக்கும். பட் கருவாடை செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து ரொம்ப நிறைய இடங்களில் கிடைக்கிது. ஸோ அதனால் வாங்கி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. உங்களை சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.